வணக்கம், வெல்கம் டு குக் வித் மாலதி. நம்ம இன்னைக்கு நம்மளோட ஹோம்மேட் லட்டு வச்சு 2 மில்க் ஷேக் பார்க்க போகிறோம். ஒன்று ஆப்பிள், இன்னொன்று கொய்யாப்பழம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம லட்டு பண்ணியிருக்கோம். அதை வச்சு நான் இன்னைக்கு நாங்கள் கொய்யாப்பழமும் அதோட சேர்த்து மில்க் வச்சு கொய்யாப்பழம் மில்க் ஷேக் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் எல்லா நட்ஸும் இருக்கிறதுனால நம்ம தனித்தனியாக போட தேவையில்லை. இந்த ஒரு லட்டு போட்டால் நமக்கு எல்லாமே நட்ஸும் இதில் இருக்கும். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் ஒரு ½ டம்ளர் மில்க் ஊற்றிக்கலாம். இப்போ ஆக்சுவலாக பனானாலாம் நம்ம போட்டோம்னாக்கா அதே ஃபஸ்ட் எல்லாம் சேர்த்தி அரைச்சிடலாம். இப்போ இந்த கொய்யாப்பழம் அந்த சீடு இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு அந்த வடிகட்டி எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம லட்டு சேர்த்துக்கலாம். இது நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது இப்போ ஒரு வடிகட்டியில் ஸ்ட்ரெயினரில் நம்ம இது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நம்ம இந்த மாதிரி செய்யும்போது இந்த மேலே இருக்க அந்த சீட் மட்டும் கீழே மேலே ஃபில்டரில் தங்கிடும். பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதை நம்ம திரும்பவும் மிக்சியில் போட்டுட்டு நம்ம லட்டு ஆட் பண்ணி திரும்பவும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நம்மளோட லட்டு பார்த்தீங்கன்னா பிடிச்சி போட்டுருவோம். இப்போது இந்த அளவுக்கு இருக்குது. நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நல்லா பொடியாக கட் பண்ண இந்த கொய்யாப்பழம் மேலே போட்டுடலாம். அந்த சீடு இல்லாமல் நான் எடுத்துகிட்டு கட் பண்ணியிருக்கேன். நமக்கு சூப்பரான ஒரு கொய்யாப்பழத்தில் மில்க் ஷேக். இப்போ நம்ம ஆப்பிள் வச்சு மில்க் ஷேக் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் செஞ்ச அந்த ப்ரோட்டீன் ரிச்டு நட்ஸ் லட்டு செஞ்சோம் இல்லைங்களா, அதை வச்சுட்டு நம்ம பண்ண போகிறோம். மில்க் ஒரு ½ டம்ளர், ஒரு ½ ஆப்பிள், ஒரு லட்டு. இப்போ இதெல்லாம் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ மிக்சியில் நம்ம பால் விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட இந்த லட்டு இதை அப்படியே பொடி பண்ணி விட்டுக்கோங்க. ஆப்பிள் போட்டுக்கலாம். இது சுகர் எதுவும் ஆட் பண்ணாமல் நம்ம இதை இப்போ அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச ஆப்பிள் மேலே போட்டுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுகர் வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் சுகர் போடல. சுகர் போட்டால் வேணும்னா போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம 2 மில்க் ஷேக் ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.